ஆல் வெல்கம் டு மை சேனல் டிசி அகாடமி. இன்றைக்கி வந்து நம்ம த்ரெட் ரேப்பிங் டெக்னிக்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அடல்ட் சைஸ்க்கான சார்ட் பாருங்கள். 2.4 பேங்கிள் சைஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா இன்னர் டயாமீட்டர் வந்து 5.7 to 5.9 இருக்கணும். நெக்ஸ்ட்டு 2.6ஓட பேங்கிள் சைஸ்னால் 6 to 6.3 வரைக்கும் இருக்கணும் இன்னர் டயாமீட்டர். அப்புறம் 2.8 பேங்கிள் சைஸ் எடுத்துக்கிட்டால் 6.4 to 6.5 எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு 2.10 பேங்கிள் சைஸ் எடுத்துக்கினா 6.6 to 6.7 பேங்கிள் சைஸ் இன்னர் டயாமீட்டர் எடுத்துக்கணும். 2.12 பேங்கிள் சைஸ் எடுத்தால் 6.8 to 7 இன்னர் டயாமீட்டர் எடுத்துக்கணும். இப்போ நம்மளுக்கு த்ரெட் ரேப்பிங்க்கு என்னெல்லாம் மெட்டீரியல்ஸ் நீடட்னு நம்ம பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து கார்ட்போர்ட் இல்லைனா கேலண்டர் போர்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சில்க் த்ரெட் மெயினாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா செல்லோடேப் எடுத்துக்கோங்க. கிளாஸி செல்லோடேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். அடுத்தது கட்டர் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபேப்ரிக் க்ளூ மெயினாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்ட்ராண்ட்ஸ் எவ்வளோ எடுக்கணும் த்ரெட் ரேப்பிங்க்குன்றது பார்ப்போம் வாங்க. 2.4 சைஸ் பேங்கிளுக்கு 1 கட் வந்து 30 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து 2 டைம்ஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 கட் 30 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 4 கட்டுக்கு 20 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 6 கட்டுக்கு 15 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2.6 சைஸ் நீங்கள் பேங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 கட்டுக்கு 35 ஸ்ட்ராண்ட்ஸ் 2 டைம்ஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 கட்டுக்கு 35 ஸ்ட்ராண்ட்ஸ் அகைன் எடுத்துக்கோங்க. 4 கட்டுக்கு 25 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. 6 கட்டுக்கு 20 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2.8 சைஸ்க்கு 1 கட் வந்து 38 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அது 2 டைம்ஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 கட்டுக்கு 38 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. 4 கட்டுக்கு 28 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. 6 கட்டுக்கு 22 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்ட்ராண்ட்ஸ் என்னன்றது இப்போ நம்ம பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம் பேட் இல்லைனா இந்த மாதிரி கேலண்டர் அட்டை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிசர்ஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க. ஃபைனலாக கம் எடுத்துக்கோங்க. இது 3 தான் மெயினாக இப்போ வேணும். அதுக்கப்புறமா ஒரு பேங்கிள் கூட எடுத்துக்கோங்க. நான் வந்து 1 கட் பேங்கிள் எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம எப்படி த்ரெட் ரேப்பிங் பண்ணுறோன்றது பார்ப்போம் வாங்க. த்ரெட்டை சில்க் த்ரெட்லேருந்து கட் பண்ணாமல் இந்த மாதிரி கட்டியமாக பிடிச்சிட்டு இப்போ பாருங்கள் நான் இந்த மாதிரி பிடிச்சி வச்சுருக்கிறேன். பேக் சைடில் இந்த மாதிரி பிடிச்சி நீங்கள் ஸ்ட்ராண்ட் எடுத்து ரோல் பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி நீங்கள் சுற்றும் போது ஒன்றுக்கு மேலே ஒன்று இடிக்கக்கூடாது. இடிச்சிக்காமல் டிஸ்டன்ஸில் வச்சியே நீங்கள் சுற்றிக்கிட்டே வரணும். ஸோ நான் ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன், நீங்கள் பொறுமையாகவே சுற்றுங்க. பழக தான் ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். ஆரம்பத்தில் நீங்கள் ஸ்டார்டிங்காக ஸ்லோவாகவே சுற்றுங்க. அப்போ தான் நீட்டாக ஒரு தடவையும் பார்த்தீங்கன்னா நீட்டாக கொண்டு வரணும். ஃபஸ்ட் நான் 1 கட் பேங்கிள் எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஹாஃப் இது மட்டும்தான் நான் ஸ்டிக் பண்ணி சில்க் த்ரெட்டை ஓட்டினேன். அதுக்கப்புறமா சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். நீட்டாக பொறுமையாக சுற்றணும். இழுத்து பிடிச்சி நல்லா சுற்றுங்க. அப்போ தான் நல்லா நீட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு தடவை சுற்றும் போது முடிஞ்சிருச்சுன்னா அப்போ நீங்கள் வந்து ஃபுல்லாக வச்சு கட் பண்ணாமல் பாதியில் வச்சு தான் கட் பண்ணணும். அப்போ தான் நீட்டாக வரும், இல்லைனா அழகாக வராது. ஒரு முக்கியமான டிப்ஸ் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு சிலருக்கு வந்து கையில் சுற்றும் போது கை வந்து வேர்த்து போகலாம். இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உங்கள் கையில் வந்து நீங்கள் பவுடர் தடவிட்டு சில்க் த்ரெட்டை சுற்றுங்க. இல்லைன்னா சில்க் த்ரெட் வந்து அழுக்காயிடும், பார்க்கவே நல்லா இருக்காது. அதனால தான் சொல்கிறேன். ஸோ நீட்டாக பொறுமையாக சுற்றுங்க. அதனால தான் உங்களுக்கு அகைன் அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்கிறேன், நீட்டாக பொறுமையாக சுற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் எல்லாருக்கும் நான் இன்றைக்கான ஹோம்ஒர்க் என்ன கொடுக்குறேன்னா, இப்போ வந்து நான் 1 கட் பேங்கிளில் செஞ்சு பார்த்தேன்ல, 1 கட் பேங்கிள், அப்புறமா 2 கட் பேங்கிள், அப்புறமா 4 கட் பேங்கிளில் நீங்கள் ரேப் பண்ணி குரூப்பில் எனக்கு ஷேர் பண்ணணும். ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன குரூப்பில் கேட்கலாம் தாராளமாக. நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுப்பேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல், லவ் யூ ஆல்.